யாருக்கு யார் அப்பா? அப்பான்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பெண் பிள்ளைங்க இப்படிதான் வச்சிருக்கீங்களா? தமிழகத்துல எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம். இவர் எதுக்கு அப்பான்னு கூப்பிட்டு அப்பான்ற வார்த்தையை கொச்சப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்கும் போது கொதிச்சு போய் வருது. அப்பான்ற வார்த்தை ஒரு புனிதமான வார்த்தையா இருந்துச்சு தமிழகத்துல. இந்தியாலேயே அதை மிக ரொம்ப ஒரு கேவலமான உச்சமான அசிங்கமான வார்த்தையாக்கி விட்டாரு இப்ப தமிழக முதல்வர். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரணும், அதை நீங்க கொடுத்திருக்கீங்களா? எந்த முதல்வராதோ ஒரு பொறுப்புள்ள தகப்பனாதோ இப்படி சொல்வாங்களா? உங்க வீட்டு பிள்ளைக்கு இது நடந்திருந்துச்சுன்னா யார் அந்த சார்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? என்ன தகுதி எதிர்பார்க்கிற? ஓட்டு போடும்போது என் தகுதி கேட்டா நீ ஓட்டு கேட்டு வந்த என் வீட்டுக்கு வரும்போது அம்மா போட்டு அப்பா போட்டு பிச்சை எடுத்து வாக்கு வங்கி வாங்கி நீ போய் சிம்மாசனத்துல அப்படியே அழகா உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க குடும்பமே எங்களை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓசி பஸ் சொல்லிட்டு ஈஸியா பேசுற அமைச்சர் தட்டி கேட்க துப்பு இல்ல. உன்கிட்ட யாரு கேட்டது ஓசி பஸ்? இந்த இலவசத்தை நாங்க விரும்பவே இல்ல. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கவும் இல்ல. பொய் பிரச்சாரத்தை சொல்லிக்கிட்டு தெரியுது இந்த திமுக அரசு. ஒரு துப்பு கட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி இது. நம்மளோட விளையாட்டு பிள்ளை உதவாநிதி அவரெல்லாம் எதுவும் செய்யாம அவர் இருக்க காலம் இதனால செவ்வனே செஞ்சு கிழிச்ச மாதிரி துணை முதல்வர் ஆயிட்டாரு. குடும்ப அரசியல் நடந்துட்டு தவிர மக்களுக்கு எந்த ஒரு நலனும் பயக்கவே இல்லை. இவங்களால ஒரு பிரயோஜனமும் தமிழகத்துக்கு இல்ல. எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் வாங்கி கோபாலபுரம் சொத்துக்களா பொதுப்புடமே ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் இது பயன்படுது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம். ஏன் ஒரு பாமரோட ஏழை விட்டு ஜெயமணி மக பிரெஞ்சு படிக்க கூடாதா? படிக்கிறதுக்கு தகுதி இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட குழந்தைக்கு தமிழ் படிக்க தெரியுமா? தெரியாதா? ஆனா அவர் தான் கல்வித்துறை அமைச்சரா. என்ன ஒரு கேவலமான அவலமான நிலை தமிழகத்திற்கு. தமிழை தூக்கி பிடிக்கிறியே. துண்டச்சிட்டிலாம் உன்னால் 4 வார்த்தை பேச முடியுமா? உன்னால் 4 வார்த்தை உன் மயம் பேசிடுவாரா? கொஞ்சம் கூட வெக்கமே. முதல்ல நீ படிடா பரமா. படிச்சா தான் தமிழை பத்தி தெரியும். நீ பொள்ளாச்சினா புள்ளத்தாச்சின்னு வாசிப்ப. உன்னைய போய் தமிழை போய் நீ தூக்கி பிடிக்கிறிய. எந்த அர்த்தத்துல பிடிக்கிற? இளைய பாரத வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகிழா மோர்ச்சா ஸ்டேட் செக்ரட்டரி. மன்னிக்கணும், மகிழா மோர்ச்சானா ஹிந்தி இம்போசிஷன் ஆயிரும். மகளிர் அணி மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஜெயமணி மேம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம், அதாவது ஸ்டாலின் அவர்கள் இப்போ தன்னை அப்பான்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறதா சொல்றாரு. ஆனா அதை வேற விதமா எல்லாம் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஏன் நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்கள் கதறதான் எங்களுக்கு அப்பான்னு காதுல விழுதோ வழியோ, நீங்க சொல்ற அந்த அன்போட யாருமே கூப்பிடுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நிறைய பக்கம் நம்மளால பார்க்க முடியுது, குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி அவரை அப்பான்னு கூப்பிடுறத பெருமிதமாவும் நினைக்கிறதாவும் பாக்குறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் இதை? எங்க ஊர்ல கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்னைத்தானே மெச்சுக்குமா தவிட்டு கொலக்கட்டை. அந்த பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. என்னை எல்லாரும் அப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, அசிங்கமே இல்லையா அப்படி சொல்றதுக்கு? அப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் என்ன செய்வாங்க? நல்ல வழி காட்டுவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு முதல்வர ஒரு பதவியில உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா எல்லா பிள்ளைங்களும், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் எல்லாரும் அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா, வீதிக்கு ஒரு டாஸ்மார்க் ஏற்படுத்தி எல்லா விதமான போதை பொருட்களும் வஸ்திரங்களும் இங்கதான் கிடைக்குது தமிழகத்துல. அது சர்வசாதாரண சந்தையில புழக்க விளக்கத்துல 1 கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள, அதாவது நம்மளோட பள்ளிக்கூடங்கள் பொது இடங்கள்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள நம்மளோட டாஸ்மார்க் இருக்கவே கூடாது. ஆனா நம்மளோட முதல்வர் எல்லாத்துக்கும் மேல ஒரு படி போய் ரொம்ப ஒரு பிரத்யேகமா பெண்களுக்கு டாஸ்மார்க். அக்கா கனிமொழி சொன்னாங்க, நாங்க விதவைகள் செறிந்த ஒரு மாநிலமா தமிழகத்தை பாக்குறோம், மிகப்பெரிய ஒரு அவல நிலை இந்த தமிழகத்துக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதுரையில ஒரு டாஸ்மார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பெண்களுக்காக. அவங்க எனி டைம் எப்பயுமே குடிச்சுக்கலாம், பெண்கள் ஆண்களோட வரிசை நின்று முட்டி மோதிரக்கூடாது அப்படின்னு பிரத்யேகமா பெண்களுக்காக ஒரு டாஸ்மார்க் அமைச்சு பெண் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே, கல்லூரி மாணவர்கள் அவங்க சாரை கட்டி நிக்கிறாங்க. யாரு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அக்கா கனிமொழியோட பெரிய அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த விஷயம். இப்படி கொஞ்சமே வெக்கமே இல்லாம அடுத்தடுத்து உங்க குடும்ப வாரிசுகள் எல்லாமே என்ன செய்யறாங்க, தமிழகத்தை சீரழிச்சு பால்படுத்துறாங்க. அப்பான்னு கூப்பிடுற நீங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரணும், அதை நீங்க கொடுத்திருக்கீங்களா? 100 ஏக்கர் பரப்பளவுல இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி, அதுல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல சொல்றதுக்கு எவ்வளவு கேவலமான அவலமான நிலை தமிழகத்திற்கு. எந்த முதல்வராதோ ஒரு பொறுப்புள்ள தகப்பனாதோ இப்படி சொல்வாங்களா? உங்க வீட்டு பிள்ளைக்கு இது நடந்திருந்துச்சுன்னா நீங்க ஐயோ இந்த சிசிடிவி கேமரா இல்ல, அதனால நாங்க அனுப்பல, இதனால எங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, யார் அந்த சார்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? பெண் பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் அப்பா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தலை கவசம் மாதிரி. உள்ளுக்குள்ள அப்படியே அவங்களை போற்றி பாதுகாத்து கருக்குள்ள வச்சு பொத்துக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனோட ஸ்தானம் தான் அப்பா. அதை போய் நீங்க சொல்லி கொச்சப்படுத்துறீங்க. அப்பான்ற வார்த்தை ஒரு புனிதமான வார்த்தையா இருந்துச்சு தமிழகத்துல. இந்தியாலேயே அதை ரொம்ப ஒரு கேவலமான உச்சமான அசிங்கமான வார்த்தையாக்கி விட்டாரு இப்ப தமிழக முதல்வர். இவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கொதிச்சு போய் வருது. எங்களை போல பெண் பிள்ளைகள் பெற்ற அம்மாக்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்கோம். இவர் எதிர அப்பான்றாரு. யாருக்கு யார் அப்பா?
அப்பான்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டு பெண் பிள்ளைங்க இப்படிதான் வச்சிருக்கீங்களா? தமிழகத்துல எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், ஒரே போதை பொருளுக்கு அடிமை பிள்ளைங்க எல்லாம் டாஸ்மார்க்ல கிடக்காங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாரும் சர்வ சாதாரணமா ஜாபர் சாதிக் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள புழக்கத்துல விட்டு எல்லாமே சந்தையில கிடைக்கும், போதை வஸ்துகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தகப்பனா அளப்பரிய பணி ஆற்றிட்டு இருக்காரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இவர் எதுக்கு அப்பான்னு கூப்பிட்டு அப்பான்ற வார்த்தையை கொச்சப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்கும் போது கொதிச்சு போய் வருது. மேம், நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலவச பேருந்து மகளிருக்கு, அதே மாதிரி மாசம் கண்டா 1000 ரூபாய். ஏன் அவங்களும் பெண்மணி தானே, அவங்களும் அப்பான்னு கூப்பிடுறாங்களே அவங்கள, அதையே நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க, இந்த சைடு மட்டும் பாக்குறீங்க? நாங்க கட்டுற வரிப்பணத்துலதான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்க வீட்டு ஆண்மகன்கள் கொடுக்குற டாஸ்மார்க்ல கொடுக்கக்கூடிய பணம் தான் உங்க அரசு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க ஒண்ணு இலவச பேருந்து உங்க அப்பா வீட்டு கலைஞர் கருணாநிதியோட சொத்தை வித்து, கோபாலபுரம் சொத்தை வித்து ஒண்ணு எனக்கு இலவசமா நீங்க பேருந்து கொடுக்கல, இலவசமா நீங்க எதுவுமே அளிக்கல, 1000 ரூபாய் கொடுக்கல. உங்க கோபாலபுரம் சொத்தையா வித்தீங்க எங்களுக்கு? நாங்க கொடுத்த வரிப்பணத்துல மக்கள் செலுத்துற டாஸ்மார்க் ஒரு மனிதருக்கு 1000 ரூபாய் பெண்மணிக்கு கொடுத்துட்டு ஆண்மகன்கிட்ட 4000 ரூபாய் மாசத்துக்கு நீ வாங்கிடுறீங்க. அப்ப இதுல யார் ஜெயிச்சது? களவான் பெருசா காப்பான் பெருசா அப்படின்னா எப்பயுமே களவாணி தான் பெருசு அப்படின்ற மாதிரி திமுக அரசு தன்னோட களவாணித்தனத்தை மிக அழகா இதை கையாண்டுகிட்டு இருக்கு. நீங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு அதுவும் எல்லா மகளிருக்கும் கொடுத்தாலும் பரவாயில்ல, தகுதி உள்ள மகளிர் தான். யாருக்கு தகுதி உள்ள மகளிர்? கோபாலபுரம் குடும்பத்துல பிறந்திருக்கணுமா, உனக்கு தகுதியா இருக்கணும் அப்படின்னா நான் எங்க இருக்கணும்? உனக்கு அக்கா தங்கச்சியா இருந்திருக்கணுமா? சப்போஸ் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நான் அக்காவா இருந்திருக்கணுமா? என்ன தகுதி எதிர்பார்க்கிற? ஓட்டு போடும்போது என் தகுதி கேட்டா நீ ஓட்டு கேட்டு வந்த என் வீட்டுக்கு வரும்போது அம்மா போட்டு அப்பா போட்டு பிச்சை எடுத்து வாக்கு வாங்கி வாங்கி நீ போய் சிம்மாசனத்துல அப்படியே அழகா உட்கார்ந்துருக்கீங்க. உங்க குடும்பமே எங்களை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓசி பஸ் சொல்லிட்டு ஈஸியா பேசுற அமைச்சர் தட்டி கேட்க துப்பு இல்ல. உன்கிட்ட யாரு கேட்டது ஓசி பஸ்? நாங்க மகளிர் வந்து ஐயா நீங்க ஓசியில பஸ் விட்டா தான் நாங்க பயணம் பண்ண முடியும், ஐயா நீங்க போடுற பிச்சைல நாங்க வாழ முடியும் உன்கிட்ட கேட்டோமா? எங்கிட்ட வரிப்பணத்தை ஊர்ல ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கங்க திமுக அரசுல அள்ளி பரப்பி வச்சிருக்க ஆட்களை அவன் பூரா தமிழகத்தை சூறையாடிக்கிட்டு இருக்கான். அவன் கொண்டு கொடுக்குற பணத்துல எல்லாத்தையும் வரிப்பணத்தை மக்கள்கிட்ட வந்து உறிஞ்சி டாஸ்மார்க் வரிப்பணம் அப்படி ஒவ்வொரு கட்ட பஞ்சாயத்து கொலை இப்படி எல்லாரும் கொடுக்குற மாமூல்லதான் தமிழக அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க வந்து நாங்க இலவசமா கொடுத்துட்டோம், அதை அள்ளி தெளிச்சுட்டோம், எதுவும் கொடுக்கல, நாங்களும் எதுவும் கேட்கல. மொத்தத்துல ஓசி பஸ்ஸால இலவச பேருந்தால மகளிருக்கு தன்மானம் இழக்கப்பட்டதா மிச்சமே தவிர இந்த இலவசத்தை நாங்க விரும்பவே இல்லை. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கவும் இல்லை. பொய் பிரச்சாரத்தை சொல்லிக்கிட்டு தெரியுது இந்த திமுக அரசு. ஆனா இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா எல்லா வரக்கூடிய தேர்தலையுமே வந்து திமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஏன் 2024 கூட சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா 234 234 ஜெயிச்சிரும்ன்ற அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு. மேம், நம்மளோட தமிழக மக்களை திமுக அரசு என்ன மாதிரி வச்சிருக்கு அப்படின்னா அரை போதையிலே வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா தன்னோட நல்ல தெளிவான ஒரு அறிவு மனநிலை தமிழக மக்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நல்ல அறிவு சார்ந்த பெருந்தைகள் நம்ம அவங்கள பூரா மலங்கடிச்சு அப்படியே படுக்க வச்சு குடிமகன்களா வாழ வச்சு வளரும் சந்ததிகளையும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா அப்பதான் ஓட்டு போடுவான். அவனை வந்து அந்த போதை எல்லா பொருளும் தரம் திமுக அரசு புழக்கத்துல இருந்தா மட்டும்தான் எல்லா விதமான போதை பொருளும் மக்களுக்கு கிடைக்குது. அதுக்காக அவனை சார்ந்த குடிமகன்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வாக்களிச்சுதான் அவர் அவங்க போய் உட்கார்றாரு. அதனால எப்பயுமே அரை போதையில வச்சிருந்தாத்த மக்கள் வந்து நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற மனநிலையில தான் இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போடுற வாக்குகள் தான் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுக்குது. ரெண்டாவது பாவம் நம்ம மக்கள் அன்றாட வாழ்வுல வந்து தமிழகத்துல வந்து நாங்க வந்து ஒய்யாரமான ஒரு ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அன்றாட பிழைப்பு நடத்தக்கூடிய ஆட்கள் நம்ம தமிழகத்துல அதிகம் பேர் உண்டு. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் மோடி அரசு தரக்கூடிய நலத்திட்டங்களை கொண்டு வர்றதில்லை. ஏன்னா மோடி அரசு வந்து எல்லா திட்டங்களையும் இங்க கொடுத்துட்டா அவங்களோட பேர் இங்க வந்துரும், தமிழகத்துல ஆட்சி வந்துரும் அப்படின்ற பயத்துல அங்கங்க குறுநில மன்னர்களை அவங்க வட்ட செயலாளர் வச்சு அமர்த்தி வச்சு எந்த மோடி அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் கொடுக்க விடுறதில்ல. இவங்களா கொடுக்காதனால எந்த ஒரு மேம்பாடும் தமிழகத்துல அடையல. அதன் காரணமா அந்த வறுமையினால 500க்கும் 1000த்துக்காக அந்த நிலைமைக்கு மக்கள் வந்து ஏமாந்து வாக்களிச்சிடுறாங்க. பாவம் நம்ம மக்கள் வந்து பாமர மக்கள் தானே, முதுகெலும்பு, நம்மளோட இந்தியாவின் முதுகெலும்பே கிராமம் தான். அந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் தான் அதிகம். அவங்களுக்கு வந்து ரொம்ப புரிதல் இல்லை. ஏன் இந்த திமுக அரசு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா இவங்க ஒரு நாள் ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் எச்சிலை போல தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுக்குரிய காலம் ரொம்ப சமீபத்துல விரைவில் இருக்கு. திமுக ஆட்சி கடைசி கட்ட ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. நிறைவு அண்ணாமலையார் முடிவு கட்டப்படும், கட்டாயம் உண்டு. இதுக்கு எப்படி மேம் ஆட்சி செய்ய விடுறீங்க? ஆட்சி தான் செய்ய விட மாட்டேன்றீங்களே, அங்கிருந்து எந்த ஒரு ஃபண்டுமே கொடுக்க மாட்டேன்றீங்க. கொடுத்தாதானே மேம் இங்க ஆட்சி செய்யறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்? ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்தா எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான். இவர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ற வெள்ளை அறிக்கை கொடுப்போமா,
இவங்க வந்து தமிழகத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எல்லா மாவட்டங்களோட பேரை சொல்லி எல்லா மாவட்டங்களுக்கும் சமமான மனநிலையா கொடுத்திருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்ல முடியுமா? தமிழகத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல இவங்க எப்படி சொல்ல முடியும்? 1,00,000 கோடி யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க? மீன்வள நம்மளோட கடல்சார் பகுதி மீனவர்களுக்காக இவங்க ஒதுக்கின ஃபண்ட கொடுக்கல. எந்த ஒரு அரசாதும் நம்மளோட நிதி அமைச்சர் கொடுத்திருக்க மத்திய இருந்து கொடுக்கிற ஒரு ஃபண்டை திருப்பி அனுப்புவாங்களா? இவங்க அனுப்புனாங்க. திமுக அரசு சென்ற முறை வந்த ஃபண்டை யாருக்கா வந்தது? SC ST பிரிவினருக்காக வந்த ஃபண்டை திருப்பி அனுப்புனாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நாங்க வந்து பட்டியல மக்களுக்காக போராடுறோம், வாதாடுறோம், அவங்களுக்காகவே நாங்க கொடி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த அரசு, கேவலம் கட்ட அரசு திருப்பி அனுப்பிச்ச ஃபண்டை எந்த நடைமுறையாவது எந்த ஒரு மாநில ஆட்சியிலாவது இது நடக்க காரணம் உண்டா? இந்த மாதிரி ஒரு துப்பு கட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி இது. ஒரு வந்த ஃபண்டை நீ திருப்பி அனுப்பியிருக்கியே, உன்னை அதை வந்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு நலத்திட்டங்களை உருவாக்கணும்ன்ற அறிவு இல்லையா? தெரியலையா? பாவம் அப்பாவி மக்கள், SC ST மக்கள்லாம் ரொம்ப ஒரு நல்லவங்க. அவங்களோட சமுதாயம்லாம் படிச்சு வளர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்கள மிகப்பெரிய ஒரு மேன்மைக்கான இடத்துக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சதி திட்டம் தீட்டுது திமுக அரசு. கட்டாயம் அவங்களுக்கு ஒரு நாள் விழிப்புணர்வு வரும். அன்னைக்கு திமுக அரசை புறக்கணிச்சு விட்டுருவாங்க. தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி மோடி அரசு தான் அவங்களுக்கு சமமான அழகான அங்கீகாரத்தை கட்டாயம் இந்த அரசுல கொடுத்திருக்காங்க. அவங்க இப்ப தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் மோடிஜி அரசு தான். இந்த திமுக அரசு இதுவரைக்கும் எந்த சமுதாய மக்களையும் வாழ விடல, யாரையுமே முன்னுக்கு கொண்டு வரவும் பாடுபடல. விளையாட்டுத்துறை கேடு. அவங்களுக்கு எல்லாம் விளையாட்டு SC ST மக்களுக்கு விளையாட்டுத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்மளோட விளையாட்டு பிள்ளை உதவாநிதி அவரெல்லாம் எதுவும் செய்யாம அவர் இருக்க காலம் இப்பத்தான இதெல்லாம் செவ்வனே செஞ்சு கிழிச்ச மாதிரி துணை முதல்வர் ஆயிட்டாரு. துணை முதல்வராகி இப்ப மொத்தம் வந்து எல்லா துறையும் தூங்கிட்டு கிடக்கு. ஆனா இப்ப துணை முதல்வராகி அவர் என்ன பண்ண, குடும்ப அரசியல் நடந்துட்டு இருக்கே தவிர மக்களுக்கு எந்த ஒரு நலனும் பயக்கவே இல்லை. இவங்களால ஒரு பிரயோஜனமும் தமிழகத்துக்கு இல்ல. எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் வாங்கி கோபாலபுரம் சொத்துக்களா பொதுக்குடமே ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் இது பயன்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா இப்ப நேற்றுக்கு வந்து திமுகவினரே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. எல்லா அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஏன் மக்களுமே ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து சில காலேஜஸ்லயும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன் ஹிந்தி வந்து எங்களுக்கு வந்து திணிக்கிறீங்க எங்களையா, ஹிந்தி இம்போசிஷன் மறுபடியும் அடுத்த மும்மொழி கொள்கைக்கு சண்டை போடுறதுக்கு அடுத்த போருக்கு தயாராக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்களே மேம், அதை பத்தி உங்களுக்கு கருத்து? மும்மொழி கொள்கை படிடா பரமா அப்படின்ற மாதிரி மும்மொழி கொள்கையை பத்தி படிக்கணும். திமுக அரசு நாங்க மொழிப்போர் கொள்கையை வந்து நடந்த மாதிரி திருப்பி நடக்குமா? நடக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா? ஏதாவது தெரியுமா உனக்கு மும்மொழி கொள்கைன்னு என்ன அப்படின்னு? உனக்கு இந்த மொழிப்படி அந்த மொழிப்படின்னு பர்டிகுலர் மொழி எதையுமே நாங்க குறிப்பிட்ட மொழியை சொல்லி படிக்க சொல்லவே இல்லை. மும்மொழி கொள்கை என்ன சொல்றோம்? 3 மொழி. ஒரு மாணவன் வந்து ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ வருங்கால சந்ததிகள் வந்து 3 மொழி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். 3 மொழி படிக்காத வீட்டு பிள்ளைகள் உண்டா? நீங்க நடத்துற CBSE ஸ்கூல்ல ICC சிலபஸ்ல நடத்துற ஸ்கூல்கள்ல நீங்க கூட நடத்தக்கூடிய பள்ளி வளாகங்கள் எல்லாத்துலயும் மும்மொழி கொள்கையை பின்பற்றித்தானே உங்க பள்ளி நடக்குது. அப்ப உனக்கு ஆதாயம் வேணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உனக்கு சொத்து குவியணும் அப்படின்னா நீ நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மத்திய அரசு சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கையை ஏத்துக்குவ. ஆனா எங்க வீட்டுல ஏன் பாமர ஜனங்கள் படிக்கக்கூடிய அரசு கல்வி நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மும்மொழி கல்வி பிடிக்கல? காரணம் என்ன? உன்னோட பிள்ளைங்க நாளைக்கு வந்து கனிமொழினா கனிமொழிக்கு பின்னாடி MP யார் போகணும்? கனிமொழி மகன் போகணும். உனக்கு பின்னாடி உன் மைய உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி போகணும். இப்படி உங்க குடும்ப வாரிசு மட்டும்தான் மும்மொழி கல்வியை படிச்சு எல்லா மொழிகளும் தெரிஞ்சு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு புத்தி உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க சிம்மாசனத்துல உங்க உட்கார வச்ச பாமர மக்களுக்கு நீங்க கொடுத்தது என்ன? இருட்டுக்கடை அல்வா. நீங்க என்ன சொல்றீங்க? மும்மொழி கொள்கையில வேணாம், படிச்சுட்டா வீணா போயிடும், அறிவு போயிடும். படிச்ச அறிவு போகும் யாரா சொன்னது? அப்ப இதுக்கு முன்னாடி கலைஞர் எதுக்காக அமைச்சர் பதவி ஒத்தி அமைச்சர்லாம் அனுப்பி வச்சாரு? அவர் என்ன சொல்றாரு? என்னோட அமைச்சரவையில வந்து யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியுமோ அவங்கள மட்டும் தான் நான் மத்திய அமைச்சராக்குவேன் அப்படின்னு தயாநிதி மாறன் அனுப்பி வைக்கலையா? அப்ப உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீ உனக்கு தேவைன்னா ஹிந்தி தெரிஞ்சா மட்டும் மத்திய அமைச்சராக்குவேன். ஏன் பிள்ளை நாளைக்கு ஒரு பாமர வீட்டு பிள்ளை பாஜக சாத்தியம். என் வீட்டு கடைக்கோடி தொண்ணன் வீட்டு பிள்ளை கூட நாளைக்கு வந்து மத்திய அமைச்சரா போகும். அப்ப கல்வி வேணும்ல? அந்த பிள்ளை கட்டாயம் ஹிந்தி படிச்சிருக்கணும்ல? அந்த பிள்ளைக்கு ஹிந்தியோ மற்ற மொழிகளோ மற்ற பிரெஞ்சோ. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம். ஏன் ஒரு பாமரோட ஏழை வீட்டு ஜெயமணி மக பிரெஞ்சு படிக்க கூடாதா? படிக்கிறதுக்கு தகுதி இல்லையா? எங்க வீட்டு பிள்ளைகளும் எல்லா மொழியும் கத்துக்குவாங்க. ஒண்ணு எல்லா மொழியும் கத்து கொடுக்கறதுக்கு தமிழகத்துல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு கல்வி கூடங்களை நடத்துங்க. அப்படி இல்லையா தனியார் பள்ளி உங்களோட அமைச்சரவையில உங்களோட வீட்டுகள்ல யாரெல்லாம் மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்றீங்களோ அவங்க நடத்தக்கூடிய அத்தனை பள்ளிகளை இழுத்து மூடுங்க. 2 ஒண்ணுதான்
செய்யணும். எனக்கு கிடைக்காத கல்வி, இந்த பாமரன் வீட்டுல கிடைக்காத எந்த ஒரு கல்வியும் உன்னோட வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கவே கூடாது. அதுல நாங்க தமிழக மக்கள் முனைப்பா உறுதியா இருக்கோம். நீ வேணா பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம். மக்கள் ரொம்ப தமிழக மக்கள் அறிவு சார்ந்தவங்க. அவங்களுக்கு பார்க்கும் போதே புரியும் யாரு கபட நாடகம் ஆடுறா அப்படின்னு. திமுக அரசு இப்போ ஒண்ணு பெருசாவே மக்கள் பணி செஞ்சாதானே சும்மா போராட்டத்துல ஈடுபடாம இருக்க முடியும். இவங்களும் ஒரு பணியும் செய்யல. சும்மா பொழுது போகாம இருக்கிறதுனால வைகோவை கூப்பிடு, திருமாவை கூப்பிடு, குருமாவை கூப்பிடுன்னு எல்லாரையும் வர சொல்லி ஒரு கையில ஒரு கம்பத்தை பிடிச்சி எல்லாம் நிக்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே மும்மொழி கொள்கை ஆதரிச்சு அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட குழந்தைக்கு தமிழ் படிக்க தெரியும்னா தெரியாதான். ஆனா அவர் தான் கல்வித்துறை அமைச்சரா. என்ன ஒரு கேவலமான அவலமான நிலை தமிழகத்திற்கு. எங்க போய்கிட்டு இருக்கு தமிழகம்? எதை நோக்கி பயம்னே புரியல. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கான இந்த நாடகம்லாம் நடிக்கிறீங்க? உங்க வீட்டு பிள்ளைங்க பிரெஞ்சு படிக்கணும், ஜெர்மன் படிக்கணும், இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. நுனி நாட்டுல அதுவும் அமெரிக்கன் இங்கிலீஷ், யுஎஸ் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. சாதாரண இங்கிலீஷ் கூட பேச முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்க பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க. ஆனா எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தமிழை கூட தரியத்தம் போடுற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. தமிழ் தமிழ் தமிழை தூக்கி பிடிக்கிறியே. துண்டு சிட்டிலாம் உன்னால் 4 வார்த்தை பேச முடியுமா? உன்னால் 4 வார்த்தை உன் மயம் பேசிடுவாரா? கொஞ்சம் கூட வெக்கமே. முதல்ல நீ படிடா பரமா, படிச்சாதான் தமிழை பத்தி தெரியும். நீ பொள்ளாச்சின்னா புள்ளத்தாச்சின்னு வாசிப்ப. உன்னைய போய் தமிழை போய் நீ தூக்கி பிடிக்கிறிய. எந்த அர்த்தத்துல பிடிக்கிற? கொடிய பிடிச்சிருக்க யாருக்காவது தமிழ் வாசிக்க தெரியுமா? ஒரு கடிதத்தை எழுதுறோம், அனுப்புனர் போடணுமா பெருநர் போடணுமான்னு உனக்கு சொல்ல தெரியுமா? எதுவுமே தெரியாது. நீ எல்லாம் தமிழை கொடி பிடிச்சு தூக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன சொம்பா? எங்க தமிழகத்துல இருக்க அத்தனை பிள்ளைங்களுக்கு, பாமரனோட பிள்ளைங்க அத்தனை பேத்துக்கும் மும்மொழி கொள்கை கட்டாயம் வேணும். நாங்க ஹிந்தி படின்னு சொல்லல. ஹிந்தி படி நாங்க ஒரு நாள் வாய் திறந்து சொல்லவே கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க என்ன சொல்ல வரோம், நாங்க என்ன கேட்க வரோம், மோடிஜி என்ன சொல்லியிருக்காரு, மத்திய அரசு என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. எந்த மொழி உனக்கு விருப்பமோ அந்த மொழியை நீ தேர்ந்தெடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றோமே தவிர இதைப்படி அதைப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கும் அவசியம் இல்ல. எங்க பிள்ளை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கும் ரைட்ஸ் இல்ல. மேம், அதாவது இப்போ மும்மொழி கொள்கை அது ஸ்டூடெண்டோட சாய்ஸ் இல்ல பேரண்ட்ஸோட சாய்ஸ்ன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு பேரண்டா போயிட்டு ஒருத்தர் உங்களுக்கு எந்த 3வது மொழியா உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது அவர் நிச்சயமா மலையாளத்தை சூஸ் பண்ண மாட்டார், கன்னடத்தை சூஸ் பண்ண மாட்டார், தெலுங்கு சூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா அதிகமா பேசுறது ஹிந்தி. ஸோ ஹிந்தி படிச்சுட்டா நல்லா இருப்பான் பையன் அப்படின்ட்டு ஹிந்தியை தான் சூஸ் பண்ணுவாங்க. இது மறைமுகமா ஹிந்தியை திணிக்கிறதா தெரியலையா? இந்தியாவின் தேசிய மொழி எது? ஹிந்தி. இது மறைமுகமா செலுத்துறதுக்கோ மறைமுகமா கொண்டு போறதுக்கோ என்ன இருக்கு? உள்ள இந்தியாவிலேயே அதிகப்படியான மக்கள் பேசக்கூடிய மொழி ஹிந்தி. இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தி. இந்தியாவோட தேசிய மொழி நான் ஏத்துக்கிறது இல்லையே மேம். 22 மொழிகள் இருக்கு மொத்தமாவே. சோ அதுல நேஷனல் லாங்குவேஜ் நம்மளுக்கு ஹிந்தி நம்மளால சொல்லிட முடியாது. பேச்சு வழக்கில் அதிகமா இருக்க முடிய மொழி ஹிந்தின்னு சொல்லலாம். ஆனா அது நேஷனல் லாங்குவேஜ்னு எதுவுமே சொல்லலையே. ஏன் மோடி கூட நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹிந்தி வேண்டாம்னு தான் சொன்னாப்ல அவரு. நாங்களுமே வேணா படிக்காத வேற மொழி படி. 3 மொழி நாங்களுமே ஹிந்தி தான் படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லலையே. எந்த மொழி உனக்கு பிடிக்குதோ படிங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்க வாழ்வியலுக்கு எது உங்களுக்கு அவசியமோ. ஒவ்வொருத்தரோட வாழ்வியல் முறையும் ஒவ்வொருத்தர் வித்தியாசமா இருக்கும். மலையாளத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, நம்ம முடிவு பண்ண முடியாது. கன்னியாகுமரி பக்கம் இருக்காங்க ஒரு மாணவர் இருக்காரு அப்படின்னா அவர் கட்டாயம் அவர் மலையாளத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணகிரி பக்கம் ஒரு மாணவர் இருக்காரு அப்படின்னா கட்டாயம் அவர் கன்னடத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி அவங்களோட மாவட்டத்தை சார்ந்துதான் மொழிகள் தேர்ந்தெடுக்கப்படுமே தவிர எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு கட்டாயம் உறுதி கிடையாது. அவங்களோட விருப்பத்தின் பேர்ல எது வேணாலும் எடுக்கலாம். பெற்றோர்கள் ஏன் விரும்புறாங்க அப்படின்னா ஹிந்தி பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய மொழியால நம்ம பிள்ளைங்களுக்கு மற்ற மாநிலங்கள தொடர்பு ஏற்படும். மற்ற தொழில் சார்ந்த விஷயமாவோ கல்வி சார்ந்த விஷயங்களாவோ நம்ம பிள்ளைங்க மற்ற இடங்களுக்கு பயணிக்கும் போது பிற மாநிலங்களுக்கு போகும்போது நம்ம பிள்ளைக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்றதுனால பெற்றோர் எடுக்கிறாங்களே தவிர கட்டாயம் திணிப்பெல்லாம் இல்ல. யாருமே இது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம். ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்தா தானே நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் திமுக அரசு சொல்லும். ஒண்ணுமே செய்யாம வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட 80 கோடிக்கு எப்படி பேனா செலவைக்கிறது, வெள்ளியில பீரோ வாங்கி சுத்தி அந்த அம்மையார் நம்மளோட துணைவியார் சுத்தி அந்த வெள்ளி பீரோ சுத்தி பாக்குறது, இந்த மாதிரி வேலைகள் தானே பாக்குறாங்க. அப்படிங்கும் போது கட்சி சார்ந்தோ இல்ல அரசியல் சார்ந்தோ மக்களின் பொருளாதாரத்தை சார்ந்தோ வாழ்வியலை சார்ந்தோ ஏதாவது வேலை பார்த்திருந்தா தானே சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லாதனால இப்ப ஹிந்தின்னு கொடியை பிடிச்சு தூக்கிட்டு நிக்கிறாங்க. அதுதான் காரணம், வேற ஒண்ணு இல்லை. ஓகே மேம், அடுத்ததா பார்த்தோம்னா இப்ப விகடன் சர்ச்சை, அதாவது ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் போட்டதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா ஒரு வெப்சைட்டையே பிளாக் பண்ணி வைக்க முடியுமா? இது நியாயமா? சொல்லுங்க பாப்போம். ஜனநாயக கருத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இதழியல் அப்படின்னா அந்த இதழியல என்ன மாதிரி விளம்பரங்கள் கொடுக்கணும், அட்டைப்படங்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு தார்மீக பொறுப்பு அந்த இதழியலுக்கு உண்டு. எந்த ஒரு
ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஒரு இது எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து யாரை கேலி சித்திரமா பயன்படுத்துறோம்? காமெடி நடிகர் வடிவேலையா போட்ட நீ? சரி, அவர் உண்மையிலே அவரோட இயல்பு வந்து காமெடி நடிகர், அவரை வந்து கேலி சித்திரம் பயன்படுத்துறக்கா தன்னோட வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காரு, ஒரு மகத்தான மனுஷன் அப்படின்னு கடந்து போறதுக்கு 140 கோடி மக்களுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரும் தலைவன், ஒரு பாரத திருநாட்டின் ஒரு பிரதமர், அவர் எந்த கட்சி சார்ந்தவரா இருக்கின்றது அப்புறம், ஒரு நாட்டின் பிரதமர், அவரோட முதல் குடிமன், இந்திய குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் அவர் வரக்கூடிய முக்கியமான ஒரு நபர், அவரோட பொறுப்பு, தார்மீக பொறுப்பு என்ன, அவரோட அந்தஸ்து என்ன, எதுலையுமே யோசிக்காம இழிவுபடுத்த, அதுவும் இன்னொரு அயல்நாட்டு பிரதமர் முன்னிலையில, அது எவ்வளவு ஒரு கேடுகட்ட விஷயம். இது வந்து எப்படி ஜனநாயக உரிமைன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இது கருத்து சுதந்திரம் எப்படி சொல்ல முடியும்? கருத்து சுதந்திரம்னா ஒரு நியாயம் வேணாமா? 4 மணிக்கு எங்க வீட்டு கதவை தட்டிடுறீங்கல்ல, உங்க திமுக, எங்க திமுக முதல்வரை இப்படி பேசிட்டீங்க, எங்க உதவாநிதின்னு சொல்லிட்டீங்க, எங்க கட்சியை திமுகன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு 4 மணிக்கு உசுப்பி எல்லா பொதுமக்களையும் ஒரு செருப்பை தூக்கி ஒரு அம்மா எரிஞ்சாங்க, அவங்களோட ஆதகத்தை வெளிப்படுத்துறான்றக்கா ஒரு கிளவிய மாச கணக்குல தேடினீங்கல்ல, தெருவா தேடுனீங்க. பாவம் அந்த பாட்டிமா, அவங்களை தெருவா தேடி இன்னைக்கு வரைக்கும் நீ அலைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தூக்குறதுக்கு. அப்படி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. உங்களை முதல்வர் பொறுப்பை ஒரு தமிழை கூட முழுசா வாசிச்சு ஒரு அழகான ஆட்சியை கொடுக்க முடியாத முதல்வருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, உலக நாடுகள் மத்தியில இன்னைக்கும் இந்தியாவை தலைநிமிர வச்ச ஒரு பாரத பிரதமர், 140 கோடி மக்களுக்கு ஒரு உன்னத தலைவன், அதை தாண்டி உலகிலே மிகப்பெரிய கட்சி என்ற கின்னஸில் ரெக்கார்டாகி உள்ள கட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பிரதமரை நீ இழிவுபடுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? அட்டைப்படுத்தல் விகடனில் இப்படி போட்டு உன்னை முடக்காம என்ன செய்யறது? அப்ப அதுக்கு முடக்கிறத நியாயம். இது வந்து முடக்கினதுனாலதான் மற்ற இதழியலுக்கும் மற்ற நாளிதழ்களுக்கும் இது ஒரு தக்க பாடம். பயமுறுத்துறன்னு எப்படி மேம் எப்படி சார் சொல்லுவீங்க? அதாவது மானசீகமா பார்க்கும்போது ஒரு பிரதமர் இப்படி போடுறது சரிதானா அப்படின்னு மற்ற நாளிதழ்களும் யோசிச்சிருப்பாங்க தானே. ஒரு விகடன் அட்டைப்படை மனசாட்சி தொட்டு பார்க்கணும். நம்ம இப்படி ஒரு விலங்க சுத்தி ஒரு பிரதமரை போட்டிருக்கோம் அப்படின்னா அது யார் முன்னாடி? ஒரு இன்னொரு அந்நிய நாட்டு பிரதமரோட. அமெரிக்க நாட்டுக்கு பக்கத்துல நம்ம நிக்கவே முடியாதுன்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு சார். அமெரிக்க நாடுகள் பக்கத்துல நம்ம நிற்கவே முடியாது, நம்மளை கூப்பிட்டு G20 மாநாடுல ஓரத்துல மன்மோகன் சிங் நின்றுட்டு போனாரு. இன்னைக்கு அதே மன்மோகன் சிங் ஓரத்தில் நின்றவரை இன்னைக்கு G20 மாநாட்ட சிங்க மாதிரி நம்ம இந்தியா போய் உட்கார்ந்து இருக்கு. அது பிரதமர் உட்கார்ந்தாரு நினைக்க கூடாது, மோடி உட்கார்ந்தாரு நினைக்க கூடாது, நம்ம இந்தியா உட்கார்ந்துச்சு. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அப்படிதான் பார்க்கணும். நம்ம இந்திய நாடு மற்ற நாடுகள் மத்தியில அப்படி தலை நிமிர்ந்து இருக்குது. அதுக்கு யார் காரணம்? யாரோட முக பாவனையால யார் அந்த தோற்றத்தை உருவாக்குனது? அந்த பிம்பத்தை யார் கொண்டு வந்தது? உலக நாடுகள் மத்தியில நம்மளோட விஷயம் என்னவா போயிட்டு இருக்கு? கொரோனாவை யாரு கட்டுப்படுத்தி மக்கள் இந்த அறிவுல இருந்து காப்பாற்றுனது? அப்படிப்பட்ட ஒரு தார்மீக தலைவனை இழிவுபடுத்துறது ஏத்துக்க முடியாது. பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு சார், எல்லாருமே கருத்து சொல்லலாம், எல்லாருக்குமே தலைவர்கள் இருக்காங்க. நாளைக்கு வந்து இதே எங்க விகடன் அட்டைப்படத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 60 ஆண்டுகள் ஆட்சி நடத்துறப்ப ஆட்சி நல்லா இல்லைன்னு நீ மன்மோகன் சிங்கையோ அம்மையார் இந்திரா காந்தியவோ நீ போற்ற முடியுமா? போட்டுருவியா? போட்டு ஒண்ணு வேணாம், உன்னோட MK ஸ்டாலின் உன்னோட கூட்டணி கட்சி தமிழகத்துல நீ போட்டு பாரு, அப்ப தெரியும். அப்ப பிரதமர் யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கான கேலி சித்திரம் நீ நினைச்சியா? முடக்கியது 100க்கு 100% உண்மையே, நல்லதுதான். மற்ற இதழியலுக்கும் நாளிதழுக்கும் தக்க பாடம் போட்டிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே மேம், அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ சார்.